மக்களை பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது பாகம். ஏன்னா மாசு நான் முழுசாக போடல, விட்டு விட்டாக பிரித்து தான் போட்டுட்ருக்கிறேன். நம்ம மேட்டூர் மாதா கோயில் நடந்த திருவிழா திருப்பலி தான். தயவுசெய்து எப்படி என்ன பிரித்து போடுறதுனால எப்படி வருதுன்னு தெரியல. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இயர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவிழா எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது? உங்களுக்கு தெரியும், இந்த திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிக பிற்பட்ட பகுதியிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த அன்னை மரியாதையின் விண்ணேற்பு 1950வது ஆண்டிலே இது விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போது நிறைய பேர் கேள்வி கேட்டார்கள். அன்னை மரியாவுக்கு ஏற்கனவே நிறைய திருவிழாக்கள் உண்டு. அவருடைய உப்மாசல், அவர் உற்பவம், அவருடைய பிறப்பு, கிறிஸ்துவ பிறப்போடு இணைந்த மரியாள் கடவுளின் தாய், மரியாள் இயேசுவின் தாய், இப்படியெல்லாம் நிறைய திருவிழாக்கள் இருக்கும்போது இந்த ஒரு திருவிழா எதற்கு, அல்லது இந்த ஒரு விசுவாச சத்தியம் எதற்கு என்று கேட்டபோது இந்த நம்பிக்கையை பிரகடனப்படுத்திய அதே ஏட்டிலே அந்த திருத்தந்தை நமக்கு பதில் கொடுக்கின்றார். எதற்காக இதை நம்பிக்கையின் சத்தியமாக உண்மையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று. முதலிலே இது அன்னை மரியாவை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரின், நம் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், இன்னும் நம்மை சுற்றி வாழும் அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காகவும், இந்த விழா கொண்டாடும் அந்த இந்திய நாட்டுக்காகவும் நம்ம மன்றாட்டுக்களை எழுப்புவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் அனைவரும் அன்னை மரியாதை போன்று இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையுடனும் அன்புடனும் பணியாற்றிட அருளை தர அன்னை இறைவா உம்மை வழியாக மன்றாடுகிறோம். போதும் கூட அவர் கூட இருந்தார். அவர் துன்பத்தை பகிர்ந்து கொண்டார். தன் மகனை தன் பார்வையால் உற்சாகப்படுத்தினார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அந்த இயேசுவின் அந்த இறப்பு வரை, அந்த உயிர்ப்பு வரை உங்கள் வாழ்விலே அந்த 30 to 60 என்ற அந்த ஆண்டுகளை நினைத்து பாருங்கள். எம் இறைவா, எம் பங்கில் உடல் நோயினாலும் வறுமையினாலும் பல்வேறு துயரங்களினாலும் வேதனைப்படுகின்ற அனைவருக்கும் இறைவன் ஆறுதலும் உடல் உள்ள நலமும் வழங்கி அவர்களுக்கு துணையாக இருந்து காட்டிட வேண்டும் என்று அன்னைமரி வழியாக உண்மை மன்றாடுகிறோம். மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துணியிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
எம் மேற்படாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவனாம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சேர்ப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அறிநிலையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாக அனுப்பியிருக்கின்றார். மூதாதையருக்கும் உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். வழிநடத்தும் என் இறைவா, இந்த சுதந்திர திருநாளை சிறப்பிக்கின்ற என் நாட்டில் அமைதி, நீதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் நிலவவும், நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் நேர்மையுடனும் ஞானத்துடனும் மக்கள் நன்மைக்காக பணியாற்றவும் தேவையான அருளை தர அனைவரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிமையில் விடப்பட்டிருப்போம். நிறைய பேர் தம் வாழ்விற்கு போதுமான வசதிகள் இல்லாமல் தனிக்கட்டையாக இருந்திருப்போம். நிறைய சமயங்களில் திருமணங்கள், பிள்ளைகளுடைய புதிய குடும்பங்கள் பிரச்சனைகளோடு வந்து நின்றிருக்கும். அதையெல்லாம் எப்படி சமாளித்தோம்? அதற்காக கடவுள் என்னென்ன அருளை நமக்கு கொடுத்தார் நினைத்து பாருங்கள். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் எம் மறை மாவட்டத்தின் மேலாள் ஆயர் முனைவர் சே. சிங்கராயன் அவர்களை உன் திருப்பாதம் அர்ப்பணித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திடவும், அன்னை மரியாவின் பண்புகளை தன் வாழ்வில் பின்பற்றி பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ தேவையான அருளை தர அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பங்கு தந்தையர்கள், எம் பங்கு மக்கள் ஆகிய அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணித்து அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடும் அன்னையின் பண்புகளை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து நாங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டான பங்காய் மாறிட தேவையான அருளை தர அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, என் பங்கிலுள்ள குழந்தைகளும் இளைஞர்களும் நல்ல பாதையில் வளர்ந்து இறைவனை அன்பு செய்து தங்கள் திறமைகளை சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்திடவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அன்பு செய்து வாழ்ந்திட தேவையான அருளை தர
அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வேளையும் தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதிலே ஆண்டவர் புரிந்த நன்மைகளை எல்லாம் இனம் கண்டு நன்றிய இறைவா என்று சொல்லும்போது முன்னே போவது தொடர்ந்து போவது மிக எளிதாக இருக்கும். அன்னை மரியாவுக்கு கிடைத்த விண்ணேற்பு என்ற வெற்றி நமக்கும் கிடைக்கும். முயற்சி செய்வீர்களா? ஆண்டவர் எனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்துள்ளார். ஆண்டவர் எனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்துள்ளார். இறை இயேசு கிறிஸ்துவே, மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் விண்ணேற்பு நாளையும் நம்ம இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தையும் கொண்டாடும் இந்த இரு பெரும் விழாவிலே பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையுடைய பக்தர்களுக்கும் என் இதயம் கனிந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்ணேற்பு அன்னையினுடைய வேண்டுதலாலும் பாதுகாவலால் நீங்கள் வலுப்பெற்று உங்கள் வாழ்நாள் எல்லாம் இந்த இந்திய நாட்டிலே மகிழ்ச்சியோடும் சுதந்திரத்தோடும் வாழ அன்னை நமக்கு அருள் புரிவாராக. இன்றைய மறையுரையிலே 2 பகுதிகள். துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தன் வீடு திரும்பினார். ஆண்டவரின்